தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். வேதாரண்யத்திற்கு அருகே ஆறுகாட்டுத்துறை கிராமத்தைச் சேர்ந்த சந்திரஹாசன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் மீன்பிடிக்க சென்றிருக்கிறார்கள் தமிழக மீனவர்கள். அவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் பக்ரிதாஸ் இணைந்திருக்கிறார். பக்ரிதாஸ், தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? தற்போதைய நிலை என்ன? வேதாரண்யம் அருகே ஆற்காட்டுத்துறை சேர்ந்த சந்திரகாசன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகுல நேற்று மதியம் 2 மணியில 4 பேர் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இவர்கள் கோடியக்கரையிலிருந்து தென்கிழக்கே நேற்று இரவு 10:30 மணி அளவில் 15 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு அதிவேக என்ஜின் பொருத்தப்பட்ட 2 ஃபைபர் படகுல 6 இலங்கை கடற்கொள்ளையில் வந்துள்ளனர். இதுல 4 பேர் வீச்சர்வால், இரும்பு பைப்பு போன்ற ஆயுதங்களுடன் ஆற்காட்டுத்துறை மீனவர்கள் படகை சூழ்ந்து கொண்டு மீனவர்களை தாக்கியுள்ளனர். வீச்சர்வால், இரும்பு பைப்பு போன்ற ஆயுதங்களை காட்டி மிரட்டி இலங்கை கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்த சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள 700 கிலோ ஷீலா மீன் பிடிக்கும் வலைகளை அறுத்து கொண்டு மீனவர்களை தாக்கி விரட்டி அடித்தனர். இதில் பொருட்களை பறில் கொடுத்த நிலையில் மீனவர்கள் அந்த வலைகளை கடலில் கிடைக்கிறதா என்று தேடிவிட்டு இன்று மதியம் 2 மணி அளவில் ஆற்காட்டுத்துறை கரை திரும்பினர். கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த 4 மீனவர்களும் இன்று மதியம் 3 மணி அளவில் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து கடலோர காவல் குழும போலீசார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 10 நாட்களில் மயில்வாகனன், சிவசங்கர், சந்திரகாசன் ஆகியோர் படகில் சென்ற ஆற்காட்டுத்துறை மீனவர்களை தாக்கி பொருட்களை கொள்ளையடித்து செல்வது வாடிக்கையாக உள்ளது. இது 3வது சம்பவமா இருக்கு. இந்த நிலையில கடலில் அச்சமின்றி மீனவர்கள் மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூங்கொழி, இலங்கை கடற்கொள்ளையர்கள் இதுபோன்று தாக்குதல் நடத்துவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் சூழலில் கடலோர பாதுகாப்பு படையினர் இன்னும் தங்களது ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதையே காட்டுகிறது. இது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பக்ரிதாஸ்.